ஹாப்பி தீபாவளி மக்களே! நமக்கு வழக்கம் போல தான் எழும்புனதுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு போயிட்டேன். மாடியில் போய் பார்த்தா மழை எனக்குன்னே கொஞ்சம் இடத்த விட்டு வச்சது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக விட்டு வச்சுருந்து மழை கூட எனக்கு சப்போர்ட் பண்ணதுன்னா பார்த்துக்கோங்க. வழக்கம் போல் நான் ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புஷ்அப் ஸ்டார்ட் பண்ணேன். நேற்றுக்கு சொன்ன அதே தான் 20x5 கண்டினியூஸாக எவ்வளோ போடுறேன்னு வேறு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா குளித்து ஃப்ரெஷ்ஷாகி நான் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்காக ரேப்பிடோவை புக் பண்ணிவிட்டு வெளியே போய் நின்னேன். கொஞ்ச நேரமாக வெயிட் பண்ணதுக்கப்புறமா தான் அண்ணன் வந்தார். அண்ணன் வந்த உடனே ஹெல்மெட்டை கையில் கொடுத்து போட்டுட்டாரு. நீ இதை போடு, இல்லைனா போலீஸ் நமக்கு ஃபைனை போட்டுருவாங்கன்னு டைமிங்காக பேசினார். போகிற வழியில் அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டேன். வெளியே போயிட்டு ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா தான் சாப்பிட்டு மத்தியானம் சோறுக்கு அப்புறமா ஏன் இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க, பயங்கர எரிப்பு. நைட் வாக்கில் வெளியே போக வேண்டிய இருந்தது. அப்போ தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்த்தேன். தீபாவளி பெங்களூரில் ரொம்ப பெருசாக கொண்டாடுறாங்க. எவ்வளோ பெருசானா சீரியல்ஸ் வச்சு அப்படியெல்லாம் ரொம்ப நான் 1.5 இடத்துல இருக்கும்னு பார்த்தா இங்கே பாருங்கள் எவ்வளோ அந்த கார்டன் எல்லாமே சீரியல் போட்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க. பட்டாசு சவுண்டு கேட்குது, ஆனால் எங்கே பட்டாசு விடுறாங்கன்னு தெரியலை. அப்படியே கொஞ்சம் வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ அட்டகாசம். ரூமுக்கு வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், லவ் யூ ஆல்.